இந்த மலைக்கு சுட சுட பூரியும் இந்த உருளைக்கிழங்கு குருமாவும் அட்டகாசமான காம்பினேஷன். இந்த குருமா சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு 3 தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து வதக்கிட்டு இதோட தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ அரைக்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதோட நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்படியே சிம்லேயே மூடி வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.